இந்த வாரம் தேவனுடைய பிரசன்னத்தை குறித்து நாம் இன்றைக்கு செய்தியை கேட்க தியானிக்க இருக்கின்றோம். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் பயன்கள், தேவனுடைய பிரசன்னம் அதனுடைய பயன்கள் அல்லது விளைவுகள், நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டக்கூடிய மாற்றங்கள். இந்த சர்ச் கேலண்டரில் இன்னைக்கு தன்னடக்க ஞாயிறு என்று சொல்வார்கள். கையை தூக்கி சொல்லுங்க, தன்னடக்க. அடங்கிருங்க, சர்ச்சில் அடங்கிருங்க. அல்லேலூயா. வீட்டில் அடங்கிருங்க. அல்லேலூயா. ரோட்டில் அடங்கிருங்க. அல்லேலூயா. அல்லது இப்படி சொல்வார்கள், மறுவாழ்வு ஞாயிறு. சொல்லுங்க, அல்லேலூயா. மறுவாழ்வு ஞாயிறு. இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டுமானால் அது பிரசன்னம் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படும். அதை குறித்த ஒரு விளக்கத்தை அல்லது தியானத்தை இன்றைக்கு நாம் பார்ப்போம். மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. உடன்படிக்கையின் தேவன், உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன், உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவே. தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. மறவாமல் நிறைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவே. என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே.
நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. எல்லாம் கை வைத்து சொல்லுங்க, எல்லாம் கை வைத்து சொல்லுங்க, எல்லாம் கை வைத்துங்க. சின்ன பிள்ளை மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. தாவீது சொல்றாரு, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எத்தனை பேர் வலது கருத்தை வைத்து சொல்ல முடியும்? கர்த்தர் எனக்காக யாவும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்காக எதையும் செய்வார்ப்பா. கவலைப்படாத, சோர்ந்து போகாத, டிஸ்கரேஜ் ஆகாத. வேறெவர் யூ ஆர், வாட் எவர் யூ ஆர், எப்படி இருந்தாலும் எங்கிருந்தாலும் கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். நம்புறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்களா மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுவாங்களா? ஹல்லேலூயா. பத்தலையா? பத்தலை. ஹல்லேலூயா. சில பேர் வாயை திறக்க மாட்டேன்றீங்க, ஏன்னா மௌன விரதம் போல் தெரியுது. இன்னைக்கு எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஆண்டவர், தடைகளை உடைக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு முன்பாக செல்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? தடைகளை உடைக்கிற பரிசுத்த ஆவியானவர் எனக்கு முன்பாக செல்ல வேண்டுமானால் தேவனுடைய பிரசன்னத்தில் நான் வாழ வேண்டும், தேவனுடைய பிரசன்னத்தில் நான் இருக்க வேண்டும், தேவனுடைய பிரசன்னத்தை நான் அனுபவிக்க வேண்டும். எத்தனை பேர் விரும்புறீங்க? ஒரு தேவனுடைய மனுஷன் தேவ பிரசன்னத்தில் இல்லட்ட சொன்னா வேதம் சொல்கிறது, காயின் அந்த பிக்சர் போடுமா, தேவ சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். தேவ சமூகத்தை ஒருத்தன் விட்டான்னா அவன் அலைவான். தேவ சமூகம், ஹல்லேலூயா, ஆண்டோட பிரசன்னம் நமக்கு பாதுகாப்புங்க, ஆண்டோட பிரசன்னம் நமக்கு சந்தோஷங்க, ஆண்டோட பிரசன்னம் நமக்கு ஆனந்தங்க, ஆண்டோட பிரசன்னம் நமக்கு ஆறுதலுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டோட பிரசன்னம் நம்ம வழி நடத்துங்க. மோசே சொல்றாரு 33ஆம் அதிகாரம் யாத்திராகமத்தில், 40 நாட்கள் இறைவனோடு கூட உறவு கொண்ட மோசே தேவனுடைய ஷெக்கினா மகிமையினாலே தள்ளப்படுகிறார். தேவனுடைய பிரசன்னம் வரை மூடிக்கொண்டது. 40 days 40 nights, 40 நாள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருந்தார், காத்திருந்தார். எத்தனை பேர் உபவாசம் பண்ற அனுபவம் இருக்குது? என்ன பாஸ்டர் சொல்றீங்க? உபவாசம் அது என்னது பாஸ்டர்? விரதம் இருக்கிற அனுபவம் இருக்குது, நோன்பு இருக்கிற அனுபவம் இருக்குது. விசுவாசியே, நீ விசுவாசியா இருக்குன்னு சொன்னா நோன்பு இரு. சைக்காலஜிக்கல் டாக்டர் சொல்லாரு, 6 நாள் நல்லா சாப்பிடு, 1 நாள் பட்டி போடு, அட்லீஸ்ட் ஒரு வேளை பட்டினி போடு, உன் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். சொல்லுங்க, என் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா அதெல்லாம் முடியாது பாஸ்டர். உடல் நலம் காப்போம். சொல்லுங்க, உடல் நலம் காப்போம், உபவாச ஜெபம் செய்வோம். நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன்னு சொன்னால் கொஞ்சம் சீக்கிரமாக சம்பாதிச்சு வச்சிங்க, ஹாஸ்பிட்டல் போய் செலவு பண்ணுறது நமக்கு காசு இருக்கும். எவ்வளோ நேரம் அந்த மிஷினை அரைச்சிக்கிட்டே இருக்கீங்க, வேணுமா வேணாவா ரெஸ்ட்டு. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், 7 நாளை உண்டாக்கின ஆண்டவர், வேதம் சொல்லுது 6 நாள் வேலை செய்து 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவருடைய படைப்பின் கிரியைகளெல்லாம் உண்டாக்கி ஆண்டவர் ஓய்ந்திருந்தார். 40 days and 40 nights உபவாசித்து தேவ சமூகத்தில் அறந்திருந்த மோசே
ஆண்டவருடைய கற்பலைகளை 10 கட்டளை பெற்றுக்கொள்வதற்காக, இந்த மக்களை வழிநடத்துவதற்காக ஆண்டவருடைய உதவிக்காய் காத்திருந்த மோசே ஆண்டவர் பேசுகிறார். ஏப்பா, இந்த கானான் தேசத்துக்கு போகிறதுக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். பாலும் தேனும் ஓணுகிற கானான் தேசத்துக்கு நீ போகிறதுக்காக, உன் மக்களை வழிநடத்துவதற்காக நான் உன்னை அழைத்திருக்கிறேன். நீ கீழே இறங்கி போ அப்படின்றார். அப்போ ஆண்டவர் பேசுகிறார், நீ போங்க, ஆனால் நான் உன் கூட வரமாட்டேன். சொல்லுங்கள், நீங்கள் போங்க. நீ முன்னால் போனால் நான் பின்னால் வரேன். போனவர் பின்னால் தான் போவார், முன்னால் போக மாட்டார். நீங்கள் போங்க, நான் வரமாட்டேன். இந்த வார்த்தை, இந்த சொல் ஆடலை மோசே கேட்டபோது அவருக்குடைய வேதனை. இந்த பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசத்தை விட நான் கடவுளோடு கூட வாழ்கிற வனாந்தர் எனக்கு போதும். நல்லா 2 கையை தூக்கி சொல்லுங்க, அல்லேலூயா. நல்லா சத்தமா கைத்தட்டி சொல்லுங்க, அல்லேலூயா. பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசத்தை விட இந்த வனாந்தரமே என் தேவனோடு வாழ்கிற வாழ்வாதாரமாக மாறும். உங்க சமூகம் எங்க முன்னால வராவிட்டா நாங்கள் போனோன்ற ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் மாற்றிங்க ஆண்டவர்னு சொல்கிறார். யார் கர்த்தருக்கு ஆலோசனை சொல்ல முடியும்? நீங்கள் இல்லாமல் நாங்கள் போக மாட்டோம். பக்கத்தில் சொல்லுங்கள், ஆண்டவர் இல்லாமல் போகாத, ஆண்டவர் இல்லாமல் செய்யாத, ஆண்டவர் இல்லாமல் வாழாத. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய சமூகம் எங்களோடு கூட வராவிட்டால் நாங்கள் அங்கே போக வேண்டும் என்ற திருக்கட்டளையை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் ஆண்டவரே. அந்த பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசத்தை பார்க்கிலும் வனாந்தரமாகி இந்த பர்வதம், வனாந்தரமாகி இந்த வாழ்க்கை, வெற்றிடமான இந்த வாழ்க்கை என் ஆண்டவரோடு கூட வாழ்கிற பாக்கியமான நாளாக மாறட்டும் என்று தேவ சமூகத்தில் ஆண்டவரோடு பேசினார். ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல ஆண்டவர் மோசையோடு பேசினார். ஒரு நண்பனோடு பேசுவது போல ஆண்டவர் மோசையோடு பேசினார். இப்போ சொல்கிறாரு, நீ சொல்கிறது கரெக்ட் தான், நீ கீழே இறங்கி போப்பா, அங்கே என்ன நடக்குது பாருங்க. 40 நாள் இடைவெளி ஆன பிறகு ஆரோன் அவரை சேர்ந்த இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். சொல்லுங்க, கலகம் பண்ணாதீங்க, கலக்கம் அடைவீங்க. ஆண்டவருக்கு விரோதமாக வழி விலகி சென்றார்கள். கர்த்தரை விட்டு விட்டு நூதனமான தெய்வங்களை தெரிந்து கொண்டார்கள். நூதனமான தெய்வங்களை தெரிந்து கொண்டது மட்டுமல்ல, கன்று குட்டியை உண்டாக்கி எகிப்திலிருந்து நம்மை விடுதலை செய்து கொண்டு வந்த வெற்றியின் கடவுள் இந்த கன்று குட்டித்தான் என்று கன்று குட்டிக்கு அவர்கள் ஆராதனை செய்தார்கள். யாவே தெய்வத்தை மறந்து விட்டார்கள். யாவே தெய்வம், எபிரேயர் குல தெய்வம் அவர்கள் செய்தன, பாராட்டின, உதவின நன்மைகளை மறந்து போனார்கள். கர்த்தரை விட்டு விட்டார்கள். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா, என்னை விட்டு விட்டு நீ சோரம் போவதற்கு என்னிடத்தில் என்ன அநீதி அநியாயத்தை கண்டாய்? அப்படியே பக்கத்தில் லுக் கொடுங்க பார்க்கலாம். ஆண்டவர் விட்டு, ஞாயிற்றுக்கிழமை விட்டுட்டு, பைபிளை விட்டுட்டு, ஊழியத்தை விட்டுட்டு, விசுவாசத்தை விட்டுட்டு சோரம் போறது என்ன அநியாயத்தை பாண்டிங்க ஆண்டவர்கிட்ட கண்ட. அநியாயம் செய்யாதிருப்பாயாக. இதை, இந்த காட்சியை கர்த்தர் கண்டபோது, மோசேயோடு கூட ஆண்டவர் பேசின போது, மோசே, நான் மொத்த பேரையும் க்ளோஸ் பண்ண போறேன், உன்னை மட்டும் விட்டுருப்பா. ஒரு மெய்ப்பனுடைய உள்ளம், ஊழியக்காரன் உள்ளம், ஒரு விசுவாசின் உள்ளம் இலகுவானது, பாரமானது, கடினமானது. ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள், உம்முடைய மக்கள், இந்த மக்களை அழிக்க வேண்டும் என்ற நினைவை விட்டுவிடுங்கள் ஆண்டவரே. நீர் எழுதி வைத்திருக்கிற ஜீவ புஸ்தகத்தில் என்னுடைய பெயரை வேண்டுமானாலும் கிறுக்கி போடும். இந்த மக்களுடைய வாழ்க்கையை நீர் அழித்து விடாதிரும் ஆண்டவரே. இவர்கள் உம்முடைய ஜனங்கள்.
இந்த ஜனங்களை அழிக்கவா ஆண்டவரே எகிப்திலிருந்து இந்த வனாந்தரத்துக்கு கொண்டு வந்து விட்டீர்? உம்முடைய நாமம் அல்லவா தூஷிக்கப்படும், உம்முடைய பெயரல்லவா கெட்டுவிடும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே மோசே பரிந்து பேசுகின்றான். கையெழுத்துக்கு சொல்லுங்க அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. இத்தனை பேர் பரிந்து பேசுகிற ஜெபம் உங்கள் வீட்டில் உண்டு. மனைவிக்காக புருஷன், புருஷனுக்காக மனைவி, பெற்றோர்களுக்காக பிள்ளைங்க, பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள். எத்தனை பேர் பரிந்து பேசுங்க தேவ சமூகத்தில்? அல்லேலூயா. ஈசாக்கு ரெபேக்காளுக்காக ஜெபம் செய்தான், பரிந்து பேசினான். ரெபேக்காள் கருவுற்றாள். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபம் செய்தான். சொல்லுங்க, என்ன நடந்தது? அவன் சிறையிருப்பு மாறுதியா? நீ பிறருக்காய் ஜெபம் செய்வாயானால் உன்னுடைய சிறைவாசம் மாறும், உன்னுடைய வேதனை மாறும், துக்கம் சந்தோஷமாக மாறும். அல்லேலூயா. முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் நீ என்னோடு இருப்பதினால், எதினால் நீ என்னோடு வருவதினால். மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாத்தது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவா, அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவா, அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். ஏதினால் நீ என்னோடு வருவதினால், ஏதினால் நீ என்னோடு இருப்பதினால். வாழ்க்கையிலே கசப்போகள் கலந்துட்டாலும், எல்லாரும் சொல்லுங்க, வாழ்க்கையில கசக்கத்தான் கசப்பு வரும். எத்தனை சொல்ல முடியும்? என் வாழ்க்கையில கசப்பே இல்லை. மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்றின ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களோடு இருந்தால், கசப்பெல்லாம் சொல்லுங்க, கசப்பெல்லாம் கரும்பு மாதிரி இனிக்குங்க. மறு வாழ்வு, மறு ஜென்மம், மறு சந்தோஷம். இழந்ததை திரும்ப ஆண்டு கொடுக்கின்றார். வாழ்க்கையிலே கசப்புக்கள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்துட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவி நீரை தேராக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா
நான் ஏறினார் விசேஷித்தவள். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். ஏறினார் ஏறினார் நீர் என்னோடு இருப்பதேனா. ஏறினார் ஏறினார் நீர் என்னோடு வருவதினா. போமாட்டா ஆண்டவரே, நீங்க வராட்டா. எத்தனை விலையில் நம்ம வீட்டில் அடம் பிடிக்கிறோம், நீ வரலன்னா நான் அந்த கல்யாணத்துக்கு போக மாட்டேன். என் மனைவி எப்போ சொல்லுவாங்க, என்னை தனியாவெல்லாம் அனுப்பாதீங்க, நீங்கள் வந்தால் அந்த கல்யாணத்துக்கு போவேன்னா நான் போக மாட்டேன். ஒண்டியாக இருப்பதை பார்க்கிலும் இருவராக இருப்பது நலம். ஒருவர் விழுந்தால் இன்னொரு தூக்கி விடுவார். எத்தனை பேருக்கு இன்றைக்கி நம்ம சொல்ல முடியும், என் கூட ஆண்டவர் இருக்கார். அல்லேலூயா. பைபிள் சொல்லுதுங்க, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். எங்கே இருந்தார் யோசேப்பு? சொல்லுங்க, எங்கே இருந்தார் யோசேப்பு? சிறையில் இருந்தார். அப்போ கர்த்தர் இருந்தாரா? இருந்தாரா? சிறையில் கூட ஆண்டவர் இருப்பாரியா? அறையில் கூட ஆண்டவர் இருப்பாரியா? அல்லேலூயா அல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தூக்கி அக்னி சுவாலையில் போட்டாங்க. 4ஆம் நபராக ஆண்டவர் அவர்களோடு கூட வந்தார். பவுலையும் சீலாவையும் தொழுமரத்திலே கட்டி சிறையிலே அடைத்து விட்டார்கள். ஆண்டவர் தரிசனமாகி சிறை கதவுகளை உடைத்தார். அல்லேலூயா. அவருடைய வல்லமை இறக்கினார். கதவுகள் உடைக்கப்பட்டது. கேட்டு கீப்பர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் ராத்திரி 1 மணிக்கு நடக்குதுயா ஞானஸ்தான ஆராதனை. அல்லேலூயா. ஆண்டுடைய பிரசன்னம் கேட்டை உடைக்கும். அல்லேலூயா. ஆண்டுடைய பிரசன்னம் சிறைச்சாலையை திறக்கும். அல்லேலூயா. ஆண்டுடைய பிரசன்னம் கடினமான உள்ளங்களை உடைத்து ரட்சிப்புக்குள் வழிநடத்து, திருமுழுக்குள்ள வழி நடத்தையா. அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் மோசே சொன்ன மாத்திரத்தில் மோசே இடத்துல ஆண்டு சொன்னார். இப்போ தான் ஆண்டு சொன்னார், நான் உன் கூட வரேன்ப்பா. தேவனுடைய மக்களே, விசுவாசிகளே, ஃப்ரிட்ஜு வாங்குறீங்களோ, கட்டில் வாங்குறீங்களோ, லேண்டு வாங்குறீங்களோ, தவா வாங்குறீங்களோ இல்லையா, காரு வாங்குறீங்களோ, பூட்டு வாங்குறீங்களோ, நோட்டு வாங்குறீங்களோ, சொல்லுங்கள், ஆண்டவர்கிட்ட பர்மிஷன் கேட்டு நான் வாங்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் ஏமாற மாட்டீங்க. ஏமாறாதே சொல்லு, ஏமாறாதே. யாரை ஏமாத்தாத? ஆண்டவரை ஏமாத்தாதீங்க. ஆண்டவர் இல்லாத வாழ்வு, ஆண்டவர் இல்லாத பிரசன்னம், ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை அது இனிமையாக இருக்காது, மகிழ்ச்சியாக இருக்கு. ஆண்டவர் மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் தம்முடைய மக்களை வழி நடத்தினார். 84ஆம் சங்கீதத்தில் 10ஆம் வசனத்தை வாசிங்க. 84ஆம் வசனம். தேவ பிரசன்னம், சங்கீதக்காரன் தாவீது எழுதாரு, வாழ்க்கையே வனாந்தரம், இரவு பகலா ஆடுகளோட மாடுகளோட நரிகளோட குள்ள நரிகளோட வாழ்க்கையில் போராட்டங்களோடு கூட விளையாடி கொண்டிருந்த வாழ்ந்து கொண்டிருந்த தாவீது இப்போ தேவ சமூகத்தில் சொல்றாரு, 1000 நாட்கள் ஆகாமியன் என்ன, ஆகாமிய என்ன, ஆகாதவங்க வீடுயா, ஆகாமிய கூடாரங்களிலே வாழ்ந்திருப்பதை பார்க்கலாம். உமது பிரகாரங்களில் செல்லும் எல்லாரும் கை தூக்கி சொல்லுங்க. அல்லேலூயா. நிம்மதி தரும் ஆண்டவர் நீர்தானையா. நிம்மதி வேணுமா? மரியாதை முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணு. இது நாடார் கடையிலும் கிடைக்காது, செட்டியார் கடையிலும் கிடைக்காது. நிம்மதிக்காக சச்சா ஓடுறான் என் விசுவாசி. இவன் நிம்மதி இவதே கெடுத்துக்கிறான். 4 சர்ச்சில் ஞானஸ்தானம், 5ஆவது சர்ச்சில் மரணம். நிம்மதிக்காக கோயிலாக போறாயா, நிம்மதிக்காக இடப்பெயர்ந்து போறாயா. கங்கா, யமுனா, காவேரி, வேளாங்கண்ணி, நாகூர், நாகப்பட்டினம் நிம்மதி கிடைக்குமா? நீ தேடும் நிம்மதி இயேசுவிடம் உண்டு. சொல்ல கைத்துக்கு, நான் தேடும் நிம்மதி
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளே 11:28 எல்லாரும் இடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகின்றேன். என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஐ வில் கம் டு யுவர் பிரசன்ஸ் லார்ட். உங்களுடைய பிரசனத்தை, அதுதான் பாஸ்ட் எப்போதும் பிரசங்கம் பண்ணாரு. ஆலயத்தை அநேகர் விட்டு விலகுகிறது போல நீங்களும் விட்டு விலகாதிருப்பீர்களாக. பக்கத்தில் இருக்கிற கை கொடுத்து சொல்லுங்க, அநேகர் சபையை விட்டு விலகிறது போல, சர்ச்சுக்கா ஓடுறது போல நீங்களும் சர்ச்சை விட்டு ஓடாதீங்க. அல்லேலூயா. ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்களா? ஒலிவ மர கன்றுகளை போல செழித்திருப்பாங்க, சேமமா இருப்பாங்க. தேவ பிரசன்னத்தை உணர்ந்த தாவீது, ஆடு போதும், மாடு போதும், ஓனாய் போதும், நான் மேய்ச்ச வாழ்க்கை போதும், நான் இருந்த நாட்கள் போதும், எல்லாவற்றை பார்க்கிலும் ஆண்டவரே உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. அல்லேலூயா. தேவ பிரசன்னம், தேவனுடைய வீடு உனக்கு அமைதியை தரும். கைத்துக்கு சொல்லுங்க, நிம்மதி வேணுமா? சர்ச்சுக்கு வா. நிம்மதி வேணுமா? தேவ பிரசன்னத்துக்கு வா, தேவ சமூகத்துக்கு வா, தேவனுடைய ஆலயத்துக்கு வா. காரணம் வேதம் சொல்லுங்க, தேவன் ஆலயத்திலே எழுந்தள்ளி இருக்கின்றார், சபையிலே எழுந்தளிக்கிறார். ஏன் சபை எழுந்தள்ளுறான்? உன்னை ஆசீர்வதிப்பதற்காக, நம்மை ஆசீர்வதிப்பதற்காக. அல்லேலூயா. தேவ சமூகத்திலே நமக்கு நிம்மதி உண்டு. தேவ சமூகத்திலே நமக்கு பிரியமானவர்களே நிம்மதி, தேவ சமூகத்திலே நமக்கு சமாதானம் உண்டு. சங்கீதக்காரன் இதைத்தான் சொல்லுகின்றார். அல்லேலூயா. தேவ சமூகத்திலே நமக்கு பாதுகாப்பு உண்டு, ஆறுதல் உண்டு, ஒற்றுமை உண்டு. அங்கே ஒரு சமூக கூட்டமைப்பு உண்டு, அங்கே நமக்கு ஆதரவு உண்டு. வயத்தில் வாசிக்கும் 16வது சங்கீதம் 16:11 வாசிங்க. உம்முடைய சமூகத்தில் பேரானந்தம் உண்டு. எல்லாரும் பைபிள் தரங்க. பைபிள் இல்லாதவங்க இங்கே பாருங்க. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். சொல்லுங்க. பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில் போல்பா. ரெடி? அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில் என் உள்ளமெல்லாம் மகிழுதையா, என் உள்ளமெல்லாம் மகிழுதையா. வாசிமா, இந்த பிளஸ் எப்போதும் மைக் யூஸ் பண்ணுறதில்ல. ஓகே, 2 மைக்கும் பாசிட்டிவ் வச்சிருக்கார். கம்ப்ளைண்டா? ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும், உம்முடைய வலது பரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. உமது வலது பரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் நமக்கு மகிழ்ச்சி உண்டையா? தேவ சமூகத்தில் ஆனந்தம் உண்டையா? தேவ சமூகத்தில் துதி ஆராதனை உண்டு, தேவ பிரசனம் உண்டு. அங்கே நாம் ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த சரியான நேரத்தில் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இடைபெறுகிறார். அங்கே அவர் தம்முடைய ஆனந்த சந்தோஷத்தினாலே நம்மை நிரப்பக்கூடியவராக இருக்கின்றார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மகிழ்ச்சியுடன். அதுதான் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பிலிப்பிய திருச்சபை மக்களுக்கு போசங்க பவுல் எழுதுகிறார், சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், எப்பொழுதும் நீங்கள் சந்தோஷமாயிருங்கள். அல்லேலூயா. நம்மை சந்தோஷப்படுத்துகிற ஒரு இடம் இந்த உலகத்தில் இருக்கும் என்று சொன்னால் அது தேவனுடைய பிரசன்னம் மட்டுமே. நம்மை சந்தோஷப்படுத்துகிற இடம் இந்த உலகத்தில் இருக்கும் என்றால் அது தேவன் தாபரமாக இருக்கிற ஆலயம் மட்டுமே. தேவனுடைய ஆலயத்தில் நமக்கு சந்தோஷம் உண்டு,
மகிழ்ச்சி உண்டு, மன நிறைவு உண்டு. பிரியமானவர்களே, சங்கீதங்களின் புஸ்தகம் 31 அதிகாரம் 20 வசனம் வாசிங்க. தேவ சமூகத்தில் மகிழ்ச்சி மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிற பாதுகாப்பு உண்டுங்க. 3 காரியத்தை நான் முதன்மைப்படுத்துகிறேன். தேவ சமூகத்திலே நமக்கு நிம்மதி உண்டு, அமைதி வாழ்வு உண்டு, சமாதானம் உண்டு. தேவ சமூகத்திலே பிரியமானவர்களே ஆனந்தம் உண்டு, சந்தோஷம் உண்டு. தேவ பிரசன்னத்திலே பிரியமானவர்களே பாதுகாப்பு உண்டு. வாசிங்க பார்க்கலாம், இந்த வசனத்தை வாசிங்க. நிறைய பேர் பைபிளை திறக்க மாட்டேன், நீங்கள் அட்லீஸ்ட் மேலே பார்த்து வாசிங்க. ம் 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 உம்முடைய கூடாரத்திலே ஒளித்து வைத்து அவர்களை காப்பாற்றுகிறீர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்கு பாதுகாப்பு இருக்குன்னு சொன்னால் எங்கே இல்லைங்க, தேவ பிரசன்னத்தில் இருந்தால் பாதுகாப்பாக இருங்க. அல்லேலூயா. இந்த உலகமே இடிஞ்சு விழுந்தாலும், பூமி நிலை மாறி பர்வதங்கள் அறிந்தாலும் பயப்படும். வேதம் சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கொடுக்கிறார், யாக்கோப்பின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கொடுக்கிறார், யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருப்பார். இந்த உயர்ந்த அடைக்கலம் நம்பிக்கைக்குரிய விசுவாசிகளே, அரணுக்குள் திரும்புங்கள். அரண் நமது ஆண்டவராகிய கிறிஸ்து. அரண் தேவனுடைய பிரசன்னம், அரண் பாதுகாப்பு. தேவனுடைய சமூகம் மட்டுமே இந்த உலகத்திலே நம்மை பாதுகாக்கும் சக்தி படைத்தது. நம்மை நம் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு நேராக ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய வல்லமைக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் எப்போதும் வாழ்வதற்கு நாம் நம்மை தயார் செய்வோம். எத்தனை பேருக்கு ஜெபம் பண்ணுற அனுபவம் உண்டு? எத்தனை பேருக்கு துதி பாடுகிற அனுபவம் உண்டு? எத்தனை பேர் பாட்டு பாடுற அனுபவம் உண்டு? சங்கீதங்களினாலும் ஞான பாட்டுகளாலும் தேவனை ஆராதிக்க கர்த்தர் அழைக்கின்றார். அல்லேலூயா. இதை உணர்ந்த அருமையான பரிசுத்தவான்கள் தான் கர்த்தருடைய சமூகத்தில் எப்போதும் நாடினார்கள். தனக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் தேவ சமூகத்தில் தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகின்றார். 1 நாளாக 30 அதிகாரத்தில் வாசிக்கும் போது, உடையை இழந்தான், உணவை இழந்தான், உறக்கத்தை இழந்தான், மனைவி இழந்தான், பிள்ளைகளை இழந்தான், அனைத்தையும் இழந்தான். அடுத்து ஆடு மாடு கோழி மொத்த பேரையும் கொள்ளடிச்சு போயிடுறான் பெலிஸ்தியர்கள். தாவீது தேவ சமூகத்தில் போய் முழங்கால் பிடிட்டு, தன்னில் பலன் இல்லாமற் போகு மட்டும் தேவ சமூகத்திலே அழுதான். கையத்துக்கு சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவரே, நான் அண்டைக்கு போக முடியுமா? நான் இழந்தவைகளெல்லாம் திரும்ப கொண்டு வர முடியுமா என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே பரிந்து பேசுகிறான். ஆண்டவரிடத்திலே ஆலோசனை கேட்கிறான். ஆண்டவருடைய சமூகத்திலே நின்று, ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நின்று, ஆண்டவருடைய உத்தரவுக்காய் காத்திருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை உத்தரவானது. நீ செல், உன்னை நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ அந்த தண்டை மீண்டும் திரும்ப பெற்றுக்கொள்வாய். நீ இழந்தவளெல்லாம் நீ மறுபடியும் மீட்டுக்கொள்வாய். கையை தூக்கி சொல்லுங்க, இழந்தவளெல்லாம் நான் திரும்ப பெறுவேன். எத்தனை பேர் பக்கத்தில் சொல்லுங்க, நீங்கள் இழந்ததெல்லாம் திரும்ப தருவார். ஆனால் நீ தேவ பிரசனத்துக்கு வா. ஹல்லேலூயா. நான் இழந்ததெல்லாம் திரும்ப பெறணும்னா ஆண்டோட பிரசனத்தில் வந்தாதாயா, ஆண்டோட சமூகத்தில் வந்தாதாயா, ஆண்டவரோடு கூட உறவாடினாதாயா, ஆண்டோடு பேசினால்தாயா நான் இழந்தெல்லாம் திரும்ப பெற முடியும். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் அப்படியே திரும்ப பார்க்கலாம். லேகியோன் என்ற ஒரு பிசாசு ஆண்டவரை சந்திக்கிறான். ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். லேகியோன்ற பிசாசு ஆண்டவரை சந்திக்கிறான். ஆண்டவர் அந்த பிசாசை விரட்டுகிறார். எத்தனை பேய் இருந்துச்சான் ஒருத்தனுக்குள்ள? எத்தனை பேய் இருந்துச்சான்? 2000 பேய்ங்க. ஒருத்தருக்குள்ள 2000 பேர் வாழுமா? வாழுது. 2000 பேய்கள் ஒருத்தர் கூட குடியிருக்கலாம். யோசித்து பாருங்க, கொஞ்சம் அப்படியே தலை நிமிர்ந்து பாருங்க. எத்தனை பேர் கூட எத்தனை பேர் வாழ்றான்னு தெரியல. யோசித்து பாருங்க, பேயோடு குடியிருக்கிற வாக்கியம் என்ன வாழ்க்கையா இருக்கும்? பேய் கூட குடும்ப நடத்த நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர். ஏன்னா அது இவங்களை விடாது, இவங்களும் அது விட மாட்டாங்க. பேய் வாசம். பேய் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? தேவன்
சிங்காசனத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார். பிசாசானவன் தேவனுடைய பிரசன்னத்துக்கு நேராக வந்திருக்கின்றான். எங்கே இருந்து வருகிறாய்? யோபின் புஸ்தகம் 1 அதிகாரம் 2 வசனம். நான் உலகமெல்லாம் சுற்றி வருகிறேன். உலகம் சுற்றும் வாலிபரே, ஊரை சுற்றும் விசுவாசியே, உலகம் சுற்றும் விசுவாசியே, இந்த பேய் மாதிரி அலையாது. அலைந்து அலைந்து திரியாதே, ஆண்டவர் வரும்போது அலறாதே. சொல்லு, அலைந்து அலைந்து திரியாதே, ஆண்டவர் வரும்போது அலறா. நாய் மாதிரி, பேய் மாதிரி அலையக்கூடாதையா, திரியக்கூடாதையா. ஆரோக்கியமான உபதேசம் தேவ சமூகத்தில் அமர்ந்து விட வேண்டும். ஆண்டவர் அதட்டினார். தேவ சமூகத்துக்கு நீ வந்துவிட்டால் உனக்குள்ள இருக்கிற பேய்த்தனங்கள் எல்லாம் மாறியா. சொல்லுங்க அல்லேலூயா. எனக்குள்ள இருக்கிற பேய்த்தனங்கள்லாம் மாறும். என்னெல்லாம் பேய்த்தனம் வாத்தியாரமா சொல்ல பார்க்கலாம். நமக்குள்ள என்ன பேய்த்தனங்கள் இருக்குது? மாமர் எட்டு உதைக்கிறது, வீட்டுக்கு வராது போ துரத்துறது, மருமகளை மென்னி பூச்சி சாவடிக்கிறது. எனக்குள்ள இருக்கிற பேய்த்தனம். புருஷனை வாடா எச்சமரம் ஒன்று கூப்பிடுறது, மனைவிய போடி ஏன் வர்ற, பேய் பிடிச்சி பித்து பிடிச்சி அழைச்சிட ஆட்டமெல்லாம் அடங்கையா தேவ சமூகத்தில். அல்லேலூயா, அல்லேலூயா. இத்தனை ஆண்டுகளாக விடுதலை இல்லை, மாற்றம் இல்லை, மனமாற்றம் இல்லை. ஆணவம், அகங்காரம், மூர்க்கம், கோபம், பித்தலாட்டம் நம்முடைய வாழ்க்கையில் மாற வேண்டுமானால், பேய்த்தனங்கள் மாற வேண்டுமானால் இப்படி சொல்லலாம். பேய் குணங்கள் வாழ்க்கையில் மாறணும்னா, சுபாவங்கள் மாறணும்னா, எண்ணங்கள் மாறணும்னா, பேய் பிடிச்சி கொண்டு வந்து என்ன பண்ண, ஆண்டோட சமூகத்தில் கொண்டு வந்து போட்டாயா. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிரசன்னம், ஆண்டவருடைய பிரசன்னம் விடுதலை தந்ததையா. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியவர்களாக இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம். வேதம் சொல்லுகிறது 10 அதிகாரம் மார்க்கு சுவிசேஷம், மார்த்தாள் மரியாள் தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருந்தாள். தன்னை விட்டு எடுபாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். சகோதரிமாரே, உங்களை விட்டு எடுபடாத நல்ல பிரசன்னத்தை தேவ சமூகத்தை தேடுங்க. இந்த வருஷத்தில் இந்த 52 வாரத்தில் எத்தனை முறை நான் ஆண்டு சமூகத்தில் முழங்கால் பட்டு உபவாசம் ஜோம் பண்ண சகோதரிமாருக்கு சொல்ல முடியும். உபவாசம் பண்ணி என் வீட்டுக்காரருக்காக ஜோம் பண்ணுவேன். அவர் வேலையில், ரோட்டில், வீட்டில், காட்டில், அவர் எங்கே வேலை செய்கிறாங்க நல்லா இருப்பாங்க, என் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, எங்கள் பிள்ளையோட நடிப்பு படிப்பு நல்லாயிருக்கும். விசுவாசிகள் முழங்கால் படிட்டு ஆண்டு சமூகத்தில் ஆண்டுடைய பாதத்தில் உட்கார வையா. பாதம் அமர்ந்தால் பயங்கள் நீங்கிவிடும், வேதம் அறிந்தால் வேதனைகள் மாறிவிடும். மார்த்தாள் மரியாள் தேவ சமூகத்தில் ஆண்டவர் மரியாளை பார்த்து சொல்கின்றாள், மார்த்தாளை பார்த்து சொல்லுகின்றாள், தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை விழுத்திருந்து கொண்டார். மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். கவலையோடு வந்திருக்க சகோதரா, கவலையோடு வந்திருக்க சகோதரி, தேவ பிரசன்னத்தில் வந்து வருவாயா? தேவ பிரசன்னத்தை நாடுவாயா? தேவ சமூகத்தில் அமதுவாயா? தேவனுடைய பிரசன்னத்தை தேடுவாயா? ஆண்டவர் நம்மை ஏற்குவார். 3 நாள் கூட்டம் முடியல, கூட்டம் முடிவு. எல்லாரும் எழுந்துக்கலாமா? இப்போ நான் முடிக்க போகிறேன், நான் 10 நிமிஷம் முடிக்கிறேன்னு சொல்கிறேன். 3 நாள் கூட்டம் ஆண்டவர் கன்வென்ஷன் நடத்துகிறார். இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் ஆண்டோடைய மலை பிரசங்கம் 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் வசனம், 3 அதிகாரங்களை குடும்பமான இன்னைக்கு போய் உட்காந்து வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 5, 6, 7, 3 மலை பிரசங்கம். இந்த மலை பிரசங்கத்தை தான் மகாத்மா காந்தியடிகளார் சொன்னாங்க, எனக்கு பகவத்கீதையே இல்லாவிட்டாலும் கவலைப்பட மாட்டேயா, இயேசு கிறிஸ்துடைய மலை பிரசங்கம் என் வாழ்க்கையை மாற்றும், இதை வைத்தே என் வாழ்க்கையை நான் நடத்துவேன்னு சொன்னார். கையை தட்டி சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா கையை தட்டி சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா.
தேவனுடைய வார்த்தைகள் அடைந்து திருவாய் மலர்ந்த வார்த்தைகள் 3 அதிகாரங்கள். ஆண்டவருடைய பிரசன்னம். 3 நாள் கூட்டம் முடிஞ்சது. கூட்டத்து முடிவில் ஆண்டவர் சொல்றார், சீசன்மார்களை பார்த்து சொன்னாரு, எப்பா இவங்களுக்கெல்லாம் நீங்களே சாப்பாடு கொடுங்கப்பா. பேதுரு முந்தி கூட்டம் முன்னால் வராரு, ஆண்டவரே நாங்கள் இவளுக்கு உணவு கொடுக்க வேண்டும்னால் 300 ரூபாய் தேவைப்படுமே. ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டார் 3ஆம் அதிகாரத்தில், வெள்ளியும் பொண்ணும் இடத்தில் இல்லை, இயேசுவே நாமத்திலே எழுந்து நட. வெள்ளியும் கிடையாது, பொண்ணும் கிடையாது. எத்தனை விசுவாசி உங்கள் வீட்டில் வெள்ளி இல்லைன்னு சொல்லுவேன், பொண்ணு இல்லைன்னு சொல்லுவேன். பொண்ணு வச்சுன்னுக்கிறோம், பெண்ணை சொல்ல பொண்ணு, கோல்டு. சில சமயத்தில் உமா கோல்டு மாதிரி இன்னும் இருக்கிற மாதிரி கூட என்ன பண்ணுறாங்க. வெள்ளியும் பொண்ணும் இடத்தில் இல்லை, இயேசுவே நாமம் உண்டு, அந்த நாமத்தில் விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. இப்போ சொல்கிறாரு, அந்திரேயாவை கூப்பிட்டாரு. அந்திரேயா வராரு, ஆண்டவரே நம்ம சமூகத்தில் இடத்துல ஒரு பையன் இருக்கிறான், அந்த பையன்கிட்ட வந்து அவங்க அம்மா கொடுத்து அனுப்புகிற 5 அப்பங்களும் 2 மீன் இருக்குதுங்க, அதை கொண்டு வாப்பா. ஆண்டவருடைய கரங்களிலே கொண்டு வந்து கொடுத்தார்கள். ஆண்ட்ரூ என்பவர் ஆண்டவருடைய கரத்திலே கொண்டு வந்து கொடுத்தார். நான் சொல்கிறேன், தேவ பிரசன்னம் உணவு பற்றாக்குறையே வராது. அவங்க வீட்டில் சாப்பாடு பிரச்சனை ஒரு நாள் வராது. கர்த்தர் சமூகத்தில் அமர்ந்தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ ஆணையில் எண்ணெய் குறையாது, மாவு குறையாது. சாரிபாத்தின் விதவையின் வீட்டை ஆண்டவர் பஞ்சத்தையெல்லாம் நிறைவேற்றி ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. காரணம், தேவனுடைய ஊழியக்காரனாக எலியாவுக்காக ஒரு ஆகாரம் கொடுத்தார். உணவு பற்றாக்குறையே வராதையா தேவ சமூகத்தை தேடுறவங்களுக்கு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாருங்க, தேவ சமூகத்தை தேடுவர்களுக்கு கிருபை ஒரு நாளும். காலையிலே முது கிருபை, இரவிலே நம்முடைய தியானம். ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது, அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய விசுவாசிகளே, ஆண்டவர் அப்பங்களை பிட்டு ஆசீர்வதித்து உபவாசித்து வந்த மக்களுக்கு கூட பகிர்ந்து கொடுக்கிறார். திருப்தியாய் சாப்பிட்டு மீதியாக 12 கூடைகள் எடுத்தார்களாம். சொல்லுங்க, தேவ சமூகம் உங்களை திருப்தியாக்குங்கயா. திருப்பதிக்கு போனால் தான் நீ திருப்தியாக வாழ மாட்டேன். வேளாங்கண்ணிக்கு போனால் திருப்தியாக இருக்க மாட்டேன். என்ன வேண்டுதல் பண்ணாலும் திருப்தி ஆக்க மாட்டேன். நிறைய சமயத்தில் நினைக்கிறோம், தசம்பாகம் கொடுத்துட்டு அதனால் திருப்தி. ஒன்றும் கிடையாது. தசம்பாங்கத்தினாலோ காணிக்கையினாலோ நாம் செய்கிற சடங்குகளினாலோ சம்பிரதாயங்களினாலோ நாம் செய்கிறதான புண்ணியங்களினாலோ ஒன்றும் கிடையாதையா. தேவ பிரசன்னம் உங்களை திருப்தி ஆக்கும். கைகளை தூக்கி சொல்லுங்க, உரா பாபா ஹல்லேலூயா. எல்லா அன்னை பாசி பேச சொல்லுங்க, ஹல்லேலூயா. உங்களுடைய பிரசன்னம் ஆண்டவரே என்னை திருப்தி ஆக்கும் ஆண்டவரே, என்னை திருப்தியாக நிறைவாக்கும் ஆண்டவரே. குறைவானது வரும்போது நிறைவானது ஆண்டுடைய வாழ்க்கையிலே செய்வார். குறைவு போகும்போது நிறைவே கட்டிடுவார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. எல்லாம் வாயிலெடுத்தால் சோத்திரம் பண்ண ஆண்டவரே, அதிருப்தியோடு கூட வாழ்கிற வாழ்க்கை மாறின ஆண்டவரே. ஆண்டவரே நம்முடைய திருப்திக்காக வந்திருக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியோடுமே துதிக்கிறோம் ஐயா. எத்தனை பேர் சொல்லுங்க, கல்ல கரங்களை வச்சு சொல்லுங்க. கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிடம் கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே என் வாழ்க்கை அதிருப்தியோடு கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஆண்டவரே. கடனோடு வாழ்கிறேன் ஐயா, வலியோடு வேதனை வாழ்கிறேன் ஐயா ஆண்டவரே, வேதனையோடு வாழ்கிறேன், துக்கத்தோடு வாழ்கிறேன், திருப்தி இல்லாமல் வாழ்கிறேன் ஐயா ஆண்டவரே, எனக்கு இறங்கும் ஆண்டவரே என்று சொல்ல கர்த்தருடைய நாமத்தை சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்கள் அதிருப்திகளை ஆண்டவர் மாற்றுவார், திருப்தியாக்கி உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை இதெல்லாம் ஆண்டவரை திருப்திகரமாக இல்லையோ இன்றைக்கு தேவ சமூகத்தில் கொண்டு சமர்ப்பணம் செய்வோம். ஹல்லேலூயா. எல்லாம் சோத்திரம் பண்ணுங்க. கைகளை தட்டி கதை சோத்திரம் பண்ணுங்க. ஒரு பாபா எல்லாம் அன்னை பாசி பேசி கதை சோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இயேசுவே மக்கள் நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எல்லாம் சேர்ந்து பாடலாமா? நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே, என் உள்ளமும் உடலுமே
உமக்கா ஏங்குதே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. புதுபலன் தருகிறே, புது எண்ணெயாய் ஒழுகிறே. புதுபலன் தருகிறே, புது எண்ணெயாய் பொழிகிறே. கணிதரும் மரங்களா செழித்தோங்க செய்கிறே. கணிதரும் மரங்களா செழித்தோங்க செய்கிறே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. தேனிலும் இனிமையே, தெவிட்டாத அமுதமே. தேனிலும் இனிமையே, தெவிட்டாத அமுதமே. தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. நான் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நல்ல கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நீங்க போதும்பா. பணத்தை விட, பொருளை விட, சொத்தை விட, சுகத்தை விட நீங்க போதும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் ஆண்டவரே எனக்கு நிம்மதி தருகிற நீதான் ஆண்டவரே, அமைதி தருகிற நீதான் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த உலகத்தில் நிம்மதி தருகிற மட்டுமல்ல, எனக்கு பாதுகாப்பு கொடுக்கிற நீங்க தான் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவரே இந்த உலகத்தில் எனக்கு விடுதலை கொடுக்கிற நீங்க தான் ஆண்டவரே. இந்த உலகத்தில் ஆண்டவரே என்னை எல்லாரும் திருப்திப்படுத்த நினைக்கிறாங்க, எனக்கு எதிலுமே திருப்தி இல்லைப்பா. உம்மை தேடும்போது தான் ஆண்டவரே எனக்கு திருப்தி ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்லக்கூடிய கைகளை உயர்த்தி, ஆண்டவரே உங்களுடைய திருப்தியிலே நான் வாழ எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. என்னுடைய அதிருப்திகளெல்லாம் மாறட்டும் ஆண்டவரே, அநீதிகளெல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. உங்களுடைய திருப்தியில் உங்களுடைய திருமுகத்தை காண எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. சொல்லுங்கள், உங்களுடைய திருப்தியில் ஆண்டவரே உங்களுடைய திருமுகத்தை காண எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்கலாம். ஆண்டவரை கற்றுக் கொடுத்த நல்ல உபதேசத்துக்காக, நல்ல பாடத்துக்காக. இந்த உலகத்தில் எங்கே மூலையில் நம்ம அலைஞ்சாலும் ஆண்டோட பிரசன்னத்துக்கு வரல நமக்கு நிம்மதியே இருக்காதையா. நான் தேடுகிற நிம்மதி இந்த ஏசு விடுத்த உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. நல்லாப்பா ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாக நேசிக்கிற தந்தையே ஆண்டவரே, ஆண்டவரே இந்த ஆண்டவரே தந்ததுக்காக நன்றி அப்பா. இது ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே நம்மை ஆராதிக்க, ஆண்டவரே உம்முடைய வசனத்தை தியானிக்க ஆண்டவரே நீர் கொடுத்த ஆண்டவரே அந்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே வசன் பிரகாரம் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இருக்க ஆண்டவரே உம்முடைய சமூகத்தையே நாட தேவரே எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே இங்கே வந்திருக்கிற எல்லாரையும் நீர் ஆஸ்வதிப்பீராக ஆண்டவரே. தேவரீர் அவருடைய குடும்பத்தை ஆஸ்வதிப்பீராக ஆண்டவரே. ஆண்டவரே தேவரீர் உடைய பிரசன்னத்தை ஆண்டவரே நாங்கள் தேடும் போது ஆண்டவரே தேவரீர் மீது எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு தர வல்லவராக இருப்பதுக்காக நன்றி ஆண்டவரே.
இனி ஆண்டவரே வருங்காலங்களிலே ஆண்டவரே கர்த்தருடைய பிரசன்னம் ஆண்டவரே எங்கள் மீது ஆண்டவரை இறங்கும்படி ஜெபிக்கிறேன். இந்த சபையில் மீது ஆண்டவரே கர்த்தருடைய பிரசன்னம் ஆண்டவரே தங்கியிருக்கும்படி ஜெபிக்கிறான்ப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு வாலிபர் மீது ஆண்டவரே தேவனுடைய பிரசன்னம் கடந்து வரும்படி ஜெபிக்கிறான்ப்பா. அவர்களை தொட்டு ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியருடைய அருளும் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் வர தடைப்பட்டதான அனைத்து தரப்பு மக்களோடும் இன்றும் என்றும் சதா கால நிலைத்திருப்பதாக. ஆமென். அவர் வரும் நாளேனில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளேனில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே.